நாராயண திருப்பதி சார், வணக்கம் சார். இப்போது மகாராஷ்டிரா மாநிலத்தில் அந்த பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தேவேந்திர பட்னாவிஸ் அங்கு முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார். சார், இந்த நீங்க வட மாநிலங்களுக்கெல்லாம் சுற்றுப்பயணம்லாம் போயிட்டு வந்தீங்க. இந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் இந்த மக்களவைத் தேர்தல் நடைபெற்ற ஒரு 4-5 மாதங்கள்ல 48 இடங்கள்ல 30 இடங்கள்ல அந்த இந்தியா கூட்டணி இந்த மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்றது. ஆனால் இந்த 5 மாநிலங்களில் இந்த மாயாஜால வெற்றியின் இந்த வியூகம் மற்றும் அதனோட அந்த வியூகத்தின் பின்னணி என்ன சார்? எப்படி சார் அந்த வெற்றி சாத்தியமாச்சு? இது நீங்க அந்த கட்சி வட்டாரத்தில் நீங்க பேசியிருப்பீங்க. அந்த வியூகம் என்ன வியூகம்னு சொல்லுங்க சார். இல்லங்க, இது ஜனநாயகம் என்பது இதுதான். நான் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க இப்போ 4 மாதங்களுக்கு முன்னால அப்படி ஆயிடுச்சு, அப்புறமா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றது அது ஒரு சரியான வாதமாக இருக்காது என்று நான் கருதுகிறேன். அன்றைய தினத்துல மக்கள் இப்படி அந்த மனநிலையில வாக்களித்திருக்கிறார்கள். இன்று இப்பொழுது வாக்களித்திருக்கிறார்கள். அதே போல மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வந்திருக்கிறது. பல்வேறு திட்டங்களை நாம் அறிவித்திருக்கிறோம். அதனால மக்கள் மிக சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுப்பார் நம்பிக்கையில மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்திருக்கிறார்கள். தவிர எதிர்கட்சியினுடைய வெறுப்பு அரசியல், அந்த வெறுப்பு அரசியலை மக்கள் விரும்பவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல நம்முடைய திட்டங்கள் இவ்வளவுதான். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதிரி மக்கள் வாக்களிக்கிறார்கள். தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கான மாற்றத்துக்கு அது மக்களோட என்ன மாற்றம் தான் காரணம்னு சொல்றீங்க? அப்படியே தேர்தல் வாக்குன்றது மக்களுடைய எண்ணத்தின் அடிப்படையில வர்றதுதானங்க. கட்சி நீங்க உங்க கட்சி நிர்வாகிகளிடையே அந்த தேர்தல் வியூகம் தொடர்பான ஒரு உரையாடல் வியூகம் என்பது பல்வேறு விஷயங்களை கொண்டது. நீங்க அது வளர்ச்சி, முன்னேற்றம், அதே மாதிரி அந்தந்த உள்ளூர் பிரச்சனைகள்ல நாம செயல்படுவது எப்படி, அதற்கு மக்களுக்கு அன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் எப்படி சரி செய்து கொடுப்போம் என்பது போன்ற பல்வேறு வியூகங்களை நாம் வகுத்திருக்கிறோம். இதுல மிக முக்கியமாக கூட்டணி என்பதும் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. நாராயண திருப்பதி சார், ஒரே நிமிஷம், இந்த பட்னாவிஸ் பதவி இருக்கிறார், அந்த லைவ் மட்டும் கொஞ்ச நேரம் பார்த்துடலாம் சார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். यानुसार सर्व तऱ्हेच्या लोकांना मी निर्भयपणे व निपक्षपातीपणे तसेच कोणाच्याही विषयी ममत्व भाव किंवा आकस न बाळगता न्याय वागणूक देईन. मी देवेंद्र सरिता गंगाधरराव फडणवीस ईश्वर साक्ष शपथ घेतो की महाराष्ट्र राज्याचा मुख्यमंत्री म्हणून माझ्या विचारार्थ आणली जाईल किंवा मला ज्ञात होईल अशी कोणतीही बाब असा मुख्यमंत्री म्हणून माझी कामे यथायोग्य पार पाडण्यासाठी आवश्यक असेल ते खेरीज करून एरवी मी कोणत्याही व्यक्तीला किंवा व्यक्तींना प्रत्यक्षपणे व अप्रत्यक्षपणे कळवणार नाही किंवा त्यांच्याकडे उघड करणार नाही. சார், பதவியேற்பு நிகழ்ச்சியில் அவர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்த காட்சியை பற்றி நீங்க தொடருங்க சார். அந்த வெற்றிக்கான அப்போ இந்த வெற்றிக்கான விஷயம் சொல்றது அந்தந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், அந்தந்த காலகட்டத்தில் பல்வேறு வேகங்கள், அது எப்படிப்பட்ட வேகங்களாக நமக்குலாம் கூட்டணி அமைத்து மிக சிறந்த ஒரு கூட்டணியை நாம் பெற்றிருந்தோம். அதே மாதிரி நல்ல ஆட்சியை கொடுத்திருக்கிறோம். இதெல்லாம் தான் காரணம். முக்கியமா நாம் சொல்லுவது எதிர்கட்சிகளுடைய நாட்டை பிளவுபடுத்த வேண்டும் என்கிற மதவாத போக்கு, ஜாதியவாத போக்கு, ஜாதிகளை பிரிப்பது, ஒரு மதத்திற்கு ஆதரவாக செயல்படுவது, இப்படியெல்லாம் அவர்கள் செய்ததன் காரணமாக மக்கள் அவர்களை எதிர்த்து போய் பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணிக்கு வாக்களித்தார்கள். இவ்வளவுதான் அவசியம்.